அது லேஸ் போட்டு கட்டிக்கா ஜிப் போட்டு கட்டிக்கா கேட்கலாம். சூப்பரா சாக்ஸ் போட்டுக்கா இல்லைங்க, அதையும் கேட்கலாம். அவர் பனியன் சட்டி போட்டுக்காருல, அதை கேட்க கூடாது. அவர் சொந்த காசு வாங்கி போட்டுருக்காரு, கவர்மெண்ட்ல என்ன தரலைங்க. அரசாங்கத்துல இன்னும் உள்ளாரை நம்ம காசுல தரல, அவர் சொந்த காசு வாங்கி போட்டுருக்காரு, கேட்க கூடாது. நைட்டு 10 மணிக்கு மேல நம்ம ஸ்டாலின் ஐயா வீட்டுக்காரங்க கூட்டிட்டு எங்க போனார் அப்படின்னு கேட்கலாமா? எனக்கு கொஞ்சம் பயமா வந்துச்சு, வீட்டுக்கார போகணும். கேட்கலாங்களா? கொஞ்சம் கேள்வி கேட்கக்குள்ளே கொஞ்சம் சங்கடமா இருக்குல்ல, நாரசமா இருக்குல்ல, கேட்கக்கூடாது தானே? கேட்கக்கூடாதுதான்ல? கேட்கலாம். நம்ம ஐயா எஸ்பி ஐயா, நம்ம காவல்துறை அதிகாரிகள், காவல் ஊழியர்கள் 24 மணி நேரமும் நமக்காக மாடாய் உழைத்து சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால 24 மணி நேரம் அவர் செஞ்ச வேலையை கேட்கலாம். ஆனா அவங்க வீட்டம்மாவை பத்தி கேட்கறதுக்கு நமக்கு யாருக்கும் உரிமை இல்லை. இந்த தேசம், தமிழ்நாடு, இந்தியா பெண்களை கடவுளாக நினைக்கக்கூடிய, ஒவ்வொரு பெண்ணையும் சகோதரியாக நினைக்கக்கூடிய தேசம். அப்படிங்குள்ள எங்க ஏதோ ஒரு ஊர்ல வெளியூர்ல பிறந்தவர் இந்த ஊர்ல அரசு பணியில் இருக்காரு அப்படின்னா அவருடைய குடும்பத்திற்கு, கண்ணியத்திற்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. அந்த அம்மாவை பத்தி கேட்கக்கூடாது, ஆனா கேட்கலாம். அவன் போன வண்டி இருக்கு இல்லைங்க, அது அரசாங்க வண்டியா இருந்தா கேட்கலாம், தனியார் வண்டியா இருந்தா கேட்கக்கூடாது. அவரை பத்தி கேட்கலாம், எஸ்பி பத்தி கேட்கலாம், ஏன்னா அவர் அரசு ஊழியர். அந்த அம்மாவை பத்தி கேட்கக்கூடாது. ஆனா போன வண்டி நம்ம வண்டியா இருந்துச்சுன்னா கேட்கலாம். ஒரு அரசாங்க வண்டியில லாக் புக்னு வச்சிருக்காங்க. என்ன புக்குங்க? அந்த டிரைவர் வண்டியில போய் உட்கார்ந்த உடனே அந்த புத்தகத்தை எடுத்து, இந்த வண்டி கிலோமீட்டர் எத்தனை ஓடி இருக்கு, 41,500 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, ஸ்பீடா மீட்டர்ல எத்தனை கிலோமீட்டர் ஓடி வண்டி செக் பண்ணிக்கணும். பண்ணிட்டு தான் ஒரு டிரைவர் சீட்ல உட்காரணும். டீசல் எவ்வளவு இருக்கு, அரை டேங்க் இருக்கு, அரை டேங்க் நோட்ல எழுதிக்கணும். இந்த வண்டியை எத்தனை மணிக்கு எடுக்கிறோம், எங்க போறோம், யார் போக சொன்னாங்க, யாரை கூட்டிட்டு போனோம், வண்டியில யார் யார் உட்கார்ந்தாங்க, எங்க போனோம், திரும்பி எத்தனை மணிக்கு வந்தோம், இதெல்லாம் ஒரு டியூட்டி முடிச்சு போகல லாக் புக்ல எழுதிச்சுட்டு உயரதிகாரிட்ட கொடுத்துட்டு போகணும். இந்த லாக் புக்கை வாங்கி பார்த்தா இந்த ரகசியம் எல்லாம் தெரிஞ்சு போயிடும். இந்திய குடிமக்கள் யார் வேண்டுமானாலும் கேட்கலாம். ஒரு எஸ்பி பத்தி எவ்வளவு கேட்கலாம்னா, நம்ம ஊர் மீனவளத்துறை எவ்வளவு கேட்கலாம், நம்ம ஊர் விஏஓ ஆபீசர், பஞ்சாயத்து ஆபீசர் எவ்வளவு கேட்கலாம். இது எல்லா உரிமையும் நமக்கு இருக்கின்றது. இதெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா இந்த அரசு ஊழியர்கள் ஊழல் செய்ய முடியாது, இந்த அதிகாரிகள் ஊழல் செய்ய முடியாது, இந்த அரசியல்வாதிகள் ஊழல் செய்ய முடியாது. இது எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னா, நம்ம ஊர்ல, நம்ம தெருவுல, நம்ம கிராமத்துல இந்த அரசு ஊழியர்கள், அதிகாரிகள் தவறு செய்ய முடியாத அளவுக்கு நாம கவனிக்க ஆரம்பிச்சோம்னா அவங்க தவறு செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கான பார்வை என்னன்னு பாத்தீங்கன்னா, மேல ஒருத்தன் நம்மளை பார்க்காம இருக்கிறான், மேல ஒருத்தன் நம்மளை பார்க்காம இருக்கான், மேல ஒருத்தன் நம்மளை பார்க்கறாங்க எண்ணம் வந்துச்சுன்னா அடங்கிடுவாங்க. ஏன்னா ஊழல் செய்பவர்கள் இறைவனுக்கு பயப்படுவதில்லை. ஊழல் செய்பவர்கள், நீங்க எல்லாம் இறைவனுக்கு பயப்படுறீங்க, தவறு செய்ய மாட்டீங்க. நான் இறை நம்பிக்கை இல்லாதவங்க, ஆனா என்னுடைய மனசாட்சிக்கு பயப்படுறேன், தவறு செய்ய மாட்டேன். ஆனா ஒரு தவறு செய்யறவன் இறைவனுக்கும் பயப்பட மாட்டான், மனசாட்சிக்கும் பயப்பட மாட்டான், நல்ல பேருக்கும் பயப்பட மாட்டான், பக்கத்து வீட்டுக்காரும் பயப்பட மாட்டான். ஆனா அவனுக்கு மேல இருந்து ஒருத்தன் கவனிச்சிட்டு இருக்கிறான், ஊர்ல 10 பேர் கவனிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா தவறு குறைவாக செய்வார்கள். இப்ப நாம கிராமத்துல ஓட்டு போட போனோம், ஓட்டு போட்டு வந்துட்டோம். நீங்க எல்லாம் நேர்மையா ஓட்டு போட்டிருப்பீங்க. ஆனா பெரும்பான்மை மக்கள் எவ்வளவு காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்க? 500 ஆரம்பிச்சு, அது ஆண்கள் எல்லாம் தமிழக அரசு வேற வரி கட்டிட்டு கொடுத்துறாங்க, வாங்கி தானே ஓட்டு போடுறாங்க. வாங்கிட்டு ஓட்டு போட்ட பிறகு அவர்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் இல்லாம போயிடுது. கொடுத்த பிறகு அவர்கள் கொள்ளையடிக்க தான் போறாங்க. நேர்மையான நாம நம்ம ஊரை சரி பண்ணணும்னா இந்த அரசு ஊழியர்களை கேள்வி கேட்கக்கூடிய சக்தியா நாம மாறணும். அதற்கு தான் இன்றைக்கு ஊழல் ஒழிப்பு மற்றும் தகவல் சட்டம் தொடர்பான ஒரு பயிற்சியை, கருத்தாக்க விவாதத்தை இங்க வச்சிருக்கிறோம். ஐயா நீங்க பேச சொன்னீங்க, அரசாங்க அரசு எல்லாம் கேட்கலான்னு சொன்னீங்க. எங்க ஊருக்கு புதுசா ஒரு ரோடு ஒண்ணு வேணும், எங்க ஊருக்கு ரோடு ஒண்ணு வேணும். ஏற்கனவே கல்லுக்கெல்லாம் ஒரு ரோடு இருக்கு, அந்த ரோட தார் ரோட போட்டு தரணும், சிமெண்ட் ரோட போட்டு தரணும். இதுக்கு தகவல் சட்டத்தை பயன்படுத்த முடியுமான்னு பார்த்தா முடியாது. அரசாங்கம் ரோடு போட போது போட்டிட்டு இருக்காங்க, அது தொடர்பான ஆவணங்களை வாங்கலாம். புதுசா ரோடு போட்டு கொடுக்க சொல்லி கேட்டோம்னா தகவல் சட்டத்தை கேட்க முடியுமான்னு பார்த்தா முடியாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இந்த அரசாங்கத்திட்ட மனு கொடுக்கக்கூடிய உரிமையை அரசியல் சட்டம் கொடுத்திருக்கின்றது. இந்த அரசாங்கத்திட்ட யாருக்கு ரோடு போடக்கூடிய அதிகாரம் இருக்கின்றதோ அவங்க கிட்ட, எங்க ஊர்ல பாருங்க ஒரு 1000 பேர் குடியிருக்கிறோம், ரோடு வசதி இல்லாம இருக்கு,
ரோடு குண்டு குழியுமா இருக்கு, மழை காலத்துல எங்களால நடக்க முடியல, எங்க ஊருக்கு ரோடு போட்டு கொடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை மனுவை சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கு, மாவட்ட ஆட்சியருக்கு, தமிழக முதல்வருக்கு அனுப்பி வச்சோம்னா அவர்கள் அந்த மனுவை ரோடு போறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவங்க கிட்ட அனுப்பி வைப்பாங்க. கர்மவீரர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கின்றார். யாருக்கு முதலமைச்சர்? காமராஜர் ஐயா முதலமைச்சரா இருக்காரு. மதுரை பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு போயிருக்காரு. அந்த மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க, ஐயா எங்க ஊருக்கு ரோடு போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஊருக்காரன் நிக்க வச்சுட்டு காமராஜர் சொன்னாராம், வெளிய ரோடு போடக்கூடாதுன்னு சொல்றது 4 ஆபீசர் உட்கார்ந்து இருப்பான். யாருங்க? ரோடு போடக்கூடாதுன்னு சொல்றது 4 ஆபீசர் உட்கார்ந்து இருப்பான். அவனை வர சொல்ல அப்படின்னு நம்ம திருநெல்வேலி பாசையில, விருதுநகர் பாசையில சொல்லியிருக்காரு. கூப்பிட போன அதிகாரிக்கு மண்டி பிச்சுட்டாப்ல. என்ன சொல்ற, ரோடு போடக்கூடாதுன்னு சொல்றது அதிகாரி சொல்றாரு, யாரு நினைச்சிட்டு போய் வெளியே போய் எப்ப ரோடு போடுற ஆபீசர் ஐயா கூப்பிடுறாரு, ரோடு போடுற ஆபீசர் கூப்பிடுறாருன்னா ஹைவே டிபார்ட்மெண்ட் ஆபீசர் எல்லாம் முதலமைச்சர் பார்த்து உள்ளார போயிட்டாங்க. முதலமைச்சர் சொன்னாரு, அந்த ஊருக்கு ரோடு கேட்கறாங்க போட்டு கொடுங்க, அந்த ஊருக்கு ரோடு கேட்கறாங்க போட்டு கொடுங்க. அந்த ஆபீசர் சொன்னாரு, வேகமா சொன்னாரு, எதையுமே பதவி சொன்னார், ஐயா அந்த ஊருக்கு ரோடு போட முடியாதுங்க. முதலமைச்சர்கிட்ட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி சொல்றாரு, அந்த ஊருக்கு ரோடு போட முடியாதுங்க. முதலமைச்சர் கேட்கிறார், ஏங்கிற, ஏன் என்ன காரணம்? அந்த ரோடுங்க கவர்மெண்ட்ல ஒப்படைக்கிற, கவர்மெண்ட்ல ஒப்படைக்கல, அதனால ரோடு போட முடியாது. முதலமைச்சர் கேட்கிறார், ஏன் கவர்மெண்ட்ல ஒப்படைக்கல, இப்ப யாருக்கு இருக்கு? அது பஞ்சாயத்து போர்டுல இருக்குங்க, ரோடு போட முடியாதுங்க. பஞ்சாயத்து போர்டு என்ன கவர்மெண்ட் தானே. ஆனா நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி சொல்றாங்க, அது ஹைவே டிபார்ட்மெண்ட் ஒப்படைக்கல, ஹைவே டிபார்ட்மெண்ட் ரோடு போட முடியாது, தமிழக கவர்மெண்ட் ரோடு போட முடியாது அப்படிங்கிற பதில வேகமா சொல்றாங்க. யார்கிட்ட? முதலமைச்சர். அவர் படிக்காதவர், கர்மவீரர் காமராஜர் ரொம்ப கம்மியா படிச்சவர், படிக்காதவர். அதனால அவர் வேகமா சொல்றாரு, பஞ்சாயத்து போர்டு ரோடு ஹைவேல ஒப்படைக்கல, அதனாலதான் ரோடு போட முடியாது. அந்த பஞ்சாயத்துல ஒரு கூப்பிடு, பஞ்சாயத்து அதிகாரி கூப்பிடு, ஒரு லெட்டர் ஒன்று கொடுங்க, இந்த ரோட கவர்மெண்ட் கொடுத்துரும், ஒரு லெட்டர் ஒன்று கொடுங்க, அந்த ஆபீஸ்ட்டு கூட எப்ப இப்ப ரோடு போட முடியுமா? போட முடியும், போட்டு கூட அப்படின்னு அவர் சொன்னார். இந்த அதிகாரிகள் எப்பயுமே முடியாதுன்னே சொல்லுவாங்க, மக்களுக்கு நல்லது செய்ய முடியாதுன்னே சொல்றத நம்ம அதிகாரிகள் இருக்காங்க. நீங்க எந்த அதிகாரிக்கு மனு அனுப்பினாலும், முதலமைச்சருக்கு, மாவட்ட ஆட்சியர் அனுப்பினாலும் அவர்கள் கண்டுபிடிச்சு சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட இந்த மனுவை அனுப்புவாங்க. இந்த மனு போய் சேர்ந்த பிறகு தகவல் நீங்க கேள்வி கேட்கலாம், எங்க ஊரு ரோடு போட சொல்லி ஒரு மனு கொடுத்தேன், அந்த மனு என்னாச்சு சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அதிகாரிகள் ரோடு போட முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அடுத்து பண வரவுல போட்டு கொடுத்துருவாங்க, அடுத்து பண வரவுல போட்டு கொடுத்துருவாங்க. பணம் வர வைக்க முடியுமான்னு பார்த்தா அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அடுத்த முறை உங்ககிட்ட வரக்குள்ள அந்த வழியில ரூட்டை உங்களுக்கு சொல்லி தரோம். ரொம்ப அருமையான எளிமையான விஷயம் தான். இது வச்சு 10 ரூபாய் தகவல் கேட்கறதுக்கு 10 ரூபாய் காசு கட்டணும்னு சொன்னாங்களா? காசு கட்டணும்னு சொன்னாங்களா? இந்த காசு எப்படி கட்டணும்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசாங்கத்தை நீங்க தகவல் கேட்டீங்கன்னா, தமிழக அரசு சார்ந்த அலுவலகத்தை கேட்டீங்கன்னா 10 ரூபாய் கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பா ஓட்டலாம். என்ன ஓட்டலாங்க? இந்த கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் எங்க கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா, கோர்ட்டுக்கு எத்தாவில் இருக்க பொட்டி கடையில கிடைக்கும். ரெஜிஸ்டர்ஸ் பத்திரப்பதிவு பண்றோம் இல்லைங்க, தாலுகா ஆபீஸ், இந்த ஆபீஸ் முன்னாடி இப்படியே பொட்டி கடையில, டீ கடையில கிடைக்கும். அல்லது நம்ம ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கணும்ல, பத்திரம்லாம் வாங்கணும்ல, அந்த பத்திரம் வைக்கக்கூடிய முத்திரைத்தாள் விற்பனையாளர்கிட்ட கிடைக்கும். முத்திரைத்தாள் விற்பனையாளர் 10 ரூபாய் ஸ்டாம்ப 10 ரூபாய்க்கு தருவார். பொட்டி கடையில வாங்கி விற்கிறதுனால ஒரு 2 ரூபாய் 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. பணமாவும் கட்டலாம், ஒரு சில அரசு அலுவலகத்துல பணமா வாங்கிக்குவாங்க. டிடி எடுத்து அனுப்பலாம், ஆன்லைன்லயும் கட்டலாம். உங்களுக்கு எது ஈஸியா அந்த மாதிரி கட்டலாம். ரொம்ப ஈஸியான முறை. மத்திய அரசாங்கமா இருந்ததுன்னா, மத்திய அரசு அலுவலகமா இருந்தா போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்டல் ஆர்டர் இருக்கு, அந்த போஸ்டல் ஆர்டர் மூலமா கட்டலாம், போஸ்டல் டீம் மூலமா கட்டலாம், டிடி எடுத்து அனுப்பலாம், பணமா கட்டலாம். இந்த 10 ரூபாய் போஸ்ட் ஸ்டாம்ப் மத்திய அரசாங்கத்துக்கு பொருந்தாது, மாநில அரசாங்கத்துக்கு போஸ்டல் ஆர்டர் போஸ்டல் ஃபீ பொருந்தாது. ரொம்ப ஈஸியா எளிமையா இந்த பணத்தை கட்டி நாம தகவலை பெற முடியும். இந்த மனு அனுப்புறீங்கல்ல, மனு அனுப்புல என்ன கலர்ல கைட்டு போடுவீங்க? என்ன இங்க்ல கைட்டு போடுவீங்க? மைதா என்ன மயில என்ன கலர்ல கைட்டு போடுவீங்க? புளுல போடுவீங்க, கருப்புல போடுவீங்க. இந்த பயிற்சி வகுப்புல பங்கேற்ற பிறகு நீங்கள் இன்று முதல் பச்சைகளை கைட்டு போடுங்க. ஒரு 5-6 அரசு ஊழியர் இருந்தீங்கல்ல, நீங்க மட்டும் போடக்கூடாது, போட்டீங்கன்னா மெமோ கொடுத்துருவாங்க. அரசு ஊழியர்கள் பச்சை மயில கையெழுத்து போறதுக்கு சட்டத்தில் நிறைய கோட்டைகள் இருக்கு, சிக்கல் இருக்கு. அதனால அரசு ஊழியர்கள் பச்சைங்களை கையெழுத்து போது சட்டத்தை படிச்சு பார்த்து உங்களுக்கு அதிகாரம் இருந்தா பச்சைங்களை கையெழுத்து போடுங்க. அரசு கிட்ட சம்பளம் வாங்காத, கவர்மெண்ட் சம்பளம் வாங்காத, கவர்மெண்ட் பேட்டா காசு வாங்காத நீங்கள் எல்லோரும், நான் உட்பட நீங்கள் எல்லோரும் இன்று முதல் பச்சை மயில் கையெழுத்து போடலாம். அந்த அதிகாரத்தை சட்டம் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றது. யார் கொடுத்திருக்காங்க? இன்று முதல் பச்சைகள் நீங்க கையெழுத்து வைக்கலாம், போடலாம். யாராவது படிக்காதவங்க இருக்கீங்களா? ரேக வைக்கிறவங்க இருக்கீங்களா?
படிக்கிறீங்க, படிக்கிட்டு கைது போட்டு ரேகதான் அப்படின்னு இருக்கீங்களா, பச்சைகளை ரேக வைக்கலாம். சட்டம் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றது. ஒரே ஒரு கண்டிஷன், நீங்க அரசாங்கத்துல சம்பளம் வாங்கக்கூடாது, படிக்காசு வாங்கக்கூடாது. உங்க ஒரு பஞ்சாயத்துல படிக்காசு வாங்குறாரு, பஞ்சாயத்து தலைவர் பதவி இல்ல இல்லைங்க, அடுத்து பஞ்சாயத்து தலைவர் எலெக்ஷன் வந்தோன்னா ஒரு பஞ்சாயத்து தலைவர் பதவி ஏற்றோன்னே அவர் அரசாங்கத்தை 2000 ரூபாய் பஞ்சாயத்து தலைவர் 2000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, மதிப்பூதியம் மாசம் 400 ரூபாய் பேட்டா காசு வாங்குறாரு, பேட்டா வாங்குறாரு. உங்க ஊர் மெம்பர் இருக்காருல்ல கவுன்சிலர், அவரு ஒரு மாசத்துக்கு 200 ரூபாய் பேட்டா வாங்குறாரு, வடிவல் சொல்றாரு பேட்டா படிக்காசு வாங்குறாரு. அதனால உங்க பஞ்சாயத்து தலைவர் பச்சைங்களை கையெழுத்து போடக்கூடாது, பஞ்சாயத்து தலைவர் பச்சைங்களை கையெழுத்து போடக்கூடாது, பஞ்சாயத்து வார்டு மெம்பர் பச்சைங்களை கையெழுத்து போடக்கூடாது, பேரூராட்சி கவுன்சிலர் பச்சைங்களை கையெழுத்து போடக்கூடாது, பேரூராட்சி தலைவர் பச்சைங்களை கையெழுத்து போடக்கூடாது, முனிசிபல் சேர்மன் பச்சைங்களை கையெழுத்து போடக்கூடாது. வணக்கத்திற்குரிய நாகர்கோவில் மாநகராட்சி மேயர், மாநகராட்சி மன்ற உறுப்பினர், கவுன்சிலர் பச்சைங்களை கையெழுத்து போடக்கூடாது. ஆனா நீங்க எல்லாம் பச்சைகளை கையெழுத்து போடலாம். உங்களை பார்த்து யாராச்சும் அரசு ஊழியர்கள் அதிகாரிகள் ஏன் பச்சைகளை கையெழுத்து போட்டோமா அப்படி கேட்டாங்கன்னா, சட்டம் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்து போட்டிருக்குன்னு சொல்லுங்க. அவரு எந்த சட்டம் கேட்டாருன்னா, நீங்க சட்ட புத்தகத்துல போய் தேடாதீங்க, எனக்கெல்லாம் போன் பண்ணாதீங்க, ஐயா கிட்ட ஐயா படிச்சவர் நீங்க, அரசாங்க ஊழியர் நீங்க, பெரிய ஆபீசர் நீங்க, நான் பச்சைகளை கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருந்தா எடுத்து காட்டுங்க, நான் பச்சைகளை கையெழுத்து போட விட்டுறேன், உங்களுக்கு 1 கோடி ரூபாய் பரிசு தரேன். எவ்வளவுங்க? நாமக்கல்ல ராசி உத்தர 10 ரூபாய்க்கு போச்சா இருக்காரு, 10 ரூபாய் இயக்கம் 1 கோடி ரூபாய் பணத்தை வச்சு தடுமாட்டி உங்களை தேடிட்டு உங்களோட 1 கோடி ரூபாய் தரோம், சட்டத்தை எடுத்து காட்டுங்க அப்படின்னு கேளுங்க. கடல்லையே முட்டம், கடல்லையே இல்லையா காட்ட முடியாது, கடல்லையே இல்லையா காட்ட முடியாது. சட்டம் உங்கள் அனைவருக்கும் பச்சைகளை கையெழுத்து போதும் அதிகாரத்தை தடுக்கவில்லை. போட வேணான்னு சொல்ல, போடுன்னு சொல்ல. இன்னைக்கு காலைல ஆட்டுக்கறி யாரையாலும் சாப்பிட்டீங்க? கோழிக்கறி சரி. அரிசி சோறு யாரெல்லாம் சாப்பிட்டீங்க? காலையில இட்லி யார் சாப்பிட்டீங்க? தோசை யார் சாப்பிட்டீங்க? பிரியாணி யார் சாப்பிட்டீங்க? வெஜ் பிரியாணி யார் சாப்பிட்டீங்க? சரி, ஒரு சின்ன கேள்வி, எந்த சட்டத்துல ஆட்டுக்கறி சாப்பிடலான்னு இருக்கு? எந்த சட்டத்திலேயாச்சும் ஆட்டுக்கறி சாப்பிடலாம் சட்டமே இல்ல. சோறு திங்கலாம், அரிசி சோறு திங்கலான்னு சட்டமே இல்ல. அரிசி சோறு நீங்க சாப்பிடலாம் சட்டமே இல்ல. எந்த சட்டத்திலும் எழுதி இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 104 1வது பிரிவுல இந்திய குடிமக்களாக நீங்கள் எல்லாம் அரிசி சோறு சாப்பிடலாம். அந்த அரிசி சோறை பொங்கலாக சாப்பிடலாம், பிரியாணியாக சாப்பிடலாம், மாவாட்டி இட்லியாக சாப்பிடலாம், தோசையாக சாப்பிடலாம், அந்த தோசையில் வெங்காயம் போட்டு ஆனியன் தோசையாக சாப்பிடலாம், நெய் ஊத்தி நெய் பிளேன் சாப்பிடலாம், ரவா போட்டு ரவா தோசை சாப்பிடலாம், ரவா வெங்காயம் போட்டு ரவா வெங்காயம் சாப்பிடலாம், ரவா ஆனியன் சாப்பிடலாம், அது கொஞ்சம் சிக்கனை போட்டு சிக்கன் ரோஸ் சாப்பிடலாம். அப்படின்லாம் சட்டம் உங்களுக்கு அனுமதி தரல. அப்புறம் எப்படி சாப்பிட்டீங்க? வழக்கமா சட்டம் எங்களை தடுக்கல, நாங்க சாப்பிட்டு இருக்கிறோம். மீன் கறி சாப்பிட்டோம், கோழிக்கறி சாப்பிட்டோம், ஆட்டுக்கறி சாப்பிட்டோம். யாராவது மான் கறி சாப்பிட்டு இருக்கீங்களா? சொல்லி பாருங்க. இருந்தா ஆமகறி கடலாம யாராவது சாப்பிட்டீங்களா? பொங்கூர் ஸ்பெஷல், முட்டம் ஸ்பெஷல் என்னங்க இப்ப சொல்லி பாருக்கா. 5 வருஷம் ஜெயிலுக்கா? 5-7 வருஷமா? போர்டு பாத்தீங்களா? இப்ப போர்டு படிச்சீங்களா? சிவா போர்டு படிச்சீங்களா? கடலாமை பாதுகாக்கப்பட்ட கடல் உயிரினம், வேட்டையாடுவது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. கடலாமையை சாப்பிட்டீங்கன்னா, ஒரு தலைவர் கடலாமை சாப்பிட்டோன்னு சொன்னார், இலங்கையில போய் சாப்பிட்டோன்னு சொன்னார், இந்தியாவில் சாப்பிட்டோன்னு சொல்ல. ஜெயில பிடிச்சி போட்டுருவாங்கல்ல. ஆமகறி சாப்பிட முடியாது, மான்கறி சாப்பிட முடியாதுல்ல. ஆட்டுக்கறி சாப்பிடுறது சட்டம் அனுமதித்தல். எப்படி சாப்பிட்டீங்க? சட்டம் தடை செய்யவில்லை. அதே மாதிரி பச்சைங்களை கையெழுத்து போறதுக்கு அரசாங்க ஊழியர்கள் தடை போட்டிருக்காங்க. யாருக்கு? அரசாங்க ஊழியர்கள் யார் யார் பச்சைங்களை கையெழுத்து போடலாம் ஒரு சிலருக்கு கெஸ்டட் ஆபீசருக்கு அதிகாரம் கொடுத்திருக்காங்க, கீழே அதிகாரம் இல்ல, அவங்களுக்கு தடை பண்ணிருக்காங்க. நமக்கு தடை செய்யல. நீங்கள் விருப்பப்பட்டால் தைரியமா பச்சைங்க பயன்படுத்தலாம். இனிமேல் ஏதாவது கவர்மெண்ட் ஆபீஸ் பெருசு கொடுத்தீங்கன்னா பச்சைங்களை கையெழுத்து போட்டு கொடுங்க, வேகமா உங்களுக்கு காரியம் ஆயிடும். பேப்பரை பார்த்த உடனே, கையெழுத்த பார்த்த உடனே, பச்சைங்களை கையெழுத்து போட்டு அப்பலப்பா அந்த அம்மா, ஏன் அம்மா பச்சைகளை ரேக வச்சிருப்பா, மீனவர் நினைச்சேன், மீனவர் அம்மா பச்சைகளை ரேக வச்சிருக்க. விவரமான சட்டம் தெரிந்த ஒரு ஆளுமை தலைவர் நமக்கு பெட்ரோல் போட்டுருக்காங்க. இதுக்கு பதில் தரல அப்படின்னா வேற செய்யணும்னா பின்னாடி ஆட்சி போடுவாங்க, 25,000 ரூபாய் ஃபைன் வச்சிருவாங்க, வேலைக்கே உழ வச்சிருவாங்க, வம்பு செஞ்சு கூட நினைப்பாங்கல்ல. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாம் எம்எல்ஏ அதிகாரம் இருக்கா இல்லையா? எம்பிக்கான அதிகாரம் இருக்கா இல்லையா? மந்திரிக்கான அதிகாரம் இருக்குல்ல? தேவைப்படுபவர்கள் நிறைய பயன்படுத்துங்க. இதை நம்முடைய மக்கள்கிட்ட, நம்முடைய சகோதரிகிட்ட, நம்முடைய பெண்கள்கிட்ட, மீனவர் பெண்கள்கிட்ட
விவசாயிகிட்ட, உழைக்கும் மக்கள்கிட்ட நிறைய சொல்லுங்க, பயன்படுத்துங்க. என்னுடைய செல் நம்பர் எழுதிங்க. 9445675801 9445675801. இப்ப தமிழ்ல சொல்றேங்க, 944 தமிழ்ல சொல்றேங்க 944 9445675 9445675 தயவு செஞ்சு யாரும் எனக்கு போன் பண்ணக்கூடாது. தயவு செய்து யாரும் எனக்கு போன் பண்ணக்கூடாது. போன் பண்ணீங்க கடிச்சிருவேன், கொதறிடுவேன், திட்டிடுவேன். வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா, சந்தேகம்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. எனக்கு நேரம் கிடைக்கல, உங்களுக்கு பதில் சொல்லுவேன். முதல்ல பொழப்ப பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும். என்னுடைய 10 ரூபாய்க்கு தோழர்களுக்கு, என் கூட மேடையில உட்கார்ந்துருக்கவங்களுக்கு, என்னுடைய நண்பர்களுக்கு, பொது வேலை செய்யறவங்க நாங்க சொல்ற செய்தி என்ன, முதல்ல பொது வேலைக்கு வருபவர்கள் பொண்டாட்டி பிள்ளை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், பொழப்ப பார்க்கணும். என்ன பார்க்கணும்? என்னுடைய 10 ரூபாய்க்கு தோழர்களுக்கு சமூக செய்யக்கூடிய சமூக ஆர்வலர்களுக்கு நாங்க சொல்லக்கூடிய செய்தி, ஒவ்வொரு சமூக ஆர்வலர்களும் சொல்லக்கூடிய செய்தி, முதல்ல பொழப்ப பாரு, பொண்டாட்டி பிள்ளை பாரு, குடும்பத்தை பாரியா, ஓய்வு கிடைக்கக்குள்ள பொது வேலை செய்ய சொல்லியிருக்கிறேன். அது எனக்கு பொருளும் இல்ல. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டீங்க, வந்துட்டேன். நாளைக்கு காலைல கோர்ட்ல போய் நிற்பேன், என் வேலையை பார்ப்பேன், என்னுடைய வேலையை பார்ப்பேன். அதனால திமுறா தைரியமா நிமிர்ந்து உரத்த குரல்ல உண்மைய, நேர்மைய, சட்டத்தை பேச முடியும். நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? பேச முடியாது இல்ல. அதனாலதான் சமூக ஆர்வலர்களுக்கு நான் சொல்ற செய்தி, முதல்ல பொழப்ப பாரு, பொண்டாட்டி பிள்ளை பாரு, குடும்பத்தை பாரு, ஓய்வு நேரத்துல பொது வேலையை செய்ய சொல்லிக்கிறேன். வாட்ஸ்அப் பண்ணுங்க. எனக்கு நேரம் கிடைக்கல, நிச்சயமா உங்களுக்கு பதில் சொல்லுவேன். தைரியமாக உங்களுடைய பகுதியில் கூடிய பொது வேலைகளை எடுத்து செய்யுங்க. நம்ம ஊர்ல ஊழலை குறைச்சோம்னா, லஞ்சத்தை குறைக்க வச்சோம்னா, தவறுகளை தட்டி கேட்டோம்னா, இந்த தேசம் நல்ல தேசமாக, அப்துல் கலாம் கனவு கண்ட இந்தியா வல்லரசாக மாறும். இல்லை என்றால் இந்த தேசத்தை கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. ஒருத்தர் சொன்னாரு, சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னாரு. தமிழ்நாட்டுல சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு? சொல்லிட்டு இமயமலைக்கு போயிட்டாரு, படம் எடுக்க போயிட்டாரு. இன்னொருத்தர் வந்தாரு, டிவி பட்டியில அடிச்சு உடைச்சாரு. இல்ல சரியில்லை, ஒட்டையான உடைச்சாரு. பாவம் பாவம் பாவம், ஒரு எம்பி ஆயிட்டாரு. கேட்டு இருந்தா அவருக்கு இளையராஜா கொடுத்த மாதிரி அவருக்கு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. பாவம். இன்னொருத்தர் வந்திருக்காரு, நேற்று கொண்டு போய் 39 பேர்த்த களப்பலி கொடுத்திருக்காரு. 40. இறைவா இறைவா இறைவா, வருத்தமான விஷயமா இருக்கு. இதெல்லாம் நம்ம தேசத்துல மாற்றத்தை உருவாக்காது. எந்த தலைவனும் இந்த தேசத்தை திருத்துவான்னு நினைச்சிடாதீங்க. நாம காமராசர் காலத்துல வாழல, காலம் மாறி போயிடுச்சு. நாம சட்டத்தை கையில் எடுத்தோம்னா, நம்ம ஊரை நாம காப்பாற்றணும்னா, இந்த தேசம் நல்ல தேசமாக, காமராஜர் கண்ட தேசமாக, காந்தி கண்ட தேசமாக, அப்துல் கலாம் கனவு கண்ட தேசமாக, நல்ல தேசமாக மாறும். நன்றி, வணக்கம்.